ஜியோவை அலறவிடும் பிஎஸ்என்எல், மாஸ் கம்பேக் கொடுக்கும் டாடா. நம்ம ஊர்ல வெறும் 197 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 70 நாளைக்கு வேலிடிட்டியும், ஒரு நாளைக்கு 3 GB டேட்டாவோட அன்லிமிட்டட் ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீ வேற சும்மா இருப்பா, அம்பானி மகன் கல்யாணத்துக்கு நான் மொய் வச்ச மாதிரி எல்லா நெட்வொர்க் விலையும் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஏறி கிடக்கு. நீ இவ்வளவு கம்மியா சொல்றன்னு தான் கண்டிப்பா எல்லாரும் கேட்பீங்க. ஆனா நான் சொல்றது நிஜம்தான். இவ்வளவு கம்மியா தான் ஒரு நெட்வொர்க் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பால் அடைஞ்சு கிடக்கிற அந்த பங்களாவை தூசு தட்டி மாஸ் காட்ட வர்றாங்க நம்ம டாடா கம்பெனி. அந்த நிறுவனம் எது, டாடா என்ன செய்ய போறாங்க, அப்புறம் ஜியோவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையே நம்ம கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டி இருக்கு. 90s கிட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சின்ன வயசுல லேண்ட்லைன் யூஸ் பண்ணதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒரு தெருவுக்கு ஒரு போன் தான் இருக்கும். ஆனா அந்த போன் கனெக்ஷனை கொடுக்கிறது ஒரே ஒரு கம்பெனியா மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம மத்திய அரசோட சொந்த கம்பெனியான பிஎஸ்என்எல். இப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பிஎஸ்என்எல் தான் இப்ப இருக்கிற நெட்வொர்க்லயே ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 197 ரூபாய் பேக் இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல்லோட வரலாறையும் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா இப்போ ஜியோ பெரிய தலைக்கட்டா இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் பிஎஸ்என்எல் தான் ரொம்ப பெரிய தலையா இருந்திருக்காங்க. அப்புறம் ஏர்டெல் உள்ள வரவே நல்ல நெட்வொர்க்காக எல்லாரும் ஏர்டெலுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. இங்க தான் பிஎஸ்என்எலுக்கு ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. சரி, இத சரி செய்யணும்னு திரும்பவும் ஃபுல் ஸ்விங்ல வந்தாங்க பிஎஸ்என்எல். அவங்க நினைச்ச மாதிரியே வெறும் 2 மாசத்துல இந்தியாவோட டாப் 2 கம்பெனியா மாறுனுச்சு பிஎஸ்என்எல். இதுக்கு காரணம் அப்போ அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு ஆஃபர் தான். முன்னெல்லாம் அவங்க கால் பண்ணாலும் நாம கால் பண்ணாலும் 2 பேருக்குமே காசு போகும். இத மாத்தின பிஎஸ்என்எல் அவுட் கோயிங்க்கு மட்டும் காசு வசூல் பண்ணிட்டு இன்கமிங்க ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பிஎஸ்என்எல் திரும்பவும் ராசா மாதிரி ஆனாலும் மத்திய அரசு சரியான நிதி ஒதுக்காதனால அவங்களால இன்டர்நெட்ங்கிற கான்செப்டுக்குள்ளேயே நுழைய முடியல. இந்த இடத்துல திரும்பவும் கடைசி படிக்க போனாங்க பிஎஸ்என்எல். ஆனா இப்ப வரைக்குமே எந்த ஒரு நெட்வொர்க்கும் பண்ணாத விஷயத்த பிஎஸ்என்எல் மட்டும் பண்ணிட்டு வருது. அதாவது நீங்க இந்தியாவோட எந்த குக்கிராமத்துல இருந்தாலும் அங்க கண்டிப்பா ஒரு பிஎஸ்என்எல் டவர் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா காஷ்மீரோட தாங்க முடியாத பனி பிரதேசத்திலையும் போலீஸே போக தயங்கக்கூடிய நக்சல்கள் அதிகம் இருக்கிற பகுதின்னு சொல்லப்படுற சத்தீஸ்கரோட சில பகுதிகளில் கூட பிஎஸ்என்எல் இருக்கு. இப்படி எல்லா மூலை முடுக்குகளையும் இருக்கக்கூடிய நெட்வொர்க்னால இன்னும் 4G சேவை கொடுக்க முடியலங்கிறது தான் வருத்தமான செய்தி. அப்புறம் ஜியோ உள்ள வந்தாங்க. அவங்க வந்த பிறகு டெலிகாம் ஃபீல்டு எப்படி மாறுனுச்சு, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இன்டர்நெட் கனவுல கூட யோசிச்சு பார்க்காத அளவுக்கு எப்படி பூம் ஆச்சுன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்போ ரீசெண்டா ஜியோ விலையேற்றினதுக்கு அப்புறமா அவங்க கூட சேர்ந்து ஏர்டெல் மற்றும் ஐடியா இந்த 2 கம்பெனிகளும் விலையை ஏத்திட்டாங்க. இதனால மக்கள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஜியோ விலையேற்றினதுக்கு அப்புறம், அதாவது கடந்த 2-3 வாரத்துல மட்டும் சுமார் 26 லட்சம் பேர் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க. இதை கவனிச்ச மத்திய அரசு சமீபத்தில் அறிவிச்ச பட்ஜெட்ல கூட 1.26 லட்சம் கோடி ரூபாயை பிஎஸ்என்எல் மேம்பாட்டுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இங்கதான் ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அதாவது பிஎஸ்என்எல் இப்போ இருக்கிற நிலைமையும் ஜியோவோட மூவையும் கவனிச்சுட்டு வர டாடா புதுசா பிஎஸ்என்எல் கூட கை கோத்திருக்காங்க. ஏற்கனவே டாடா டோகோமோங்கிற பேர்ல இந்த ஃபீல்டுல இருந்த டாடா சில காரணங்களால ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஆனா இப்போ பிஎஸ்என்எல் கூட சேர்ந்து மாஸ் கம்பேக் கொடுக்க போறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சுமார் 26,000 கோடி ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய 1 லட்சம் டவர்ல 4G சேவையை கொடுக்க போறாங்க. இவ்வளவு பேசிட்டு மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி இப்பதான் 4G வரப்போதான்னு கேட்கலாம். ஆனா 4Gயோட இவங்க பிளான் நிக்கல. ஃபர்ஸ்ட் 4G கொடுத்துட்டு 2025க்குள்ள 5Gலயும் என்டர் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம இனி பிஎஸ்என்எல் கொடுக்க போற எந்த அப்டேட்டா இருந்தாலும் அதை செய்ய போறது டாடா தான். அடுத்த 10 வருஷத்துக்கு பிஎஸ்என்எல் கட்டி ஆள போறது டாடா தான். டாடா பிஎஸ்என்எலோட இந்த சூப்பர் டைப்னால ஜியோ உள்பட எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸும் அரண்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள போர்டு மீட்டிங்லாம் நடத்துறதாகவும் விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது. அராஜகம் நடக்கிற நேரத்தில் மக்களை காப்பாற்ற ஒருத்தன் வருவாங்கிற மாதிரி ஒன்று சேர்ந்திருக்காங்க பிஎஸ்என்எல் மற்றும் டாடா. 5G ரேஸ்ல பிஎஸ்என்எல் சேர்ந்துட்டா உங்க சாய்ஸ் எந்த நெட்வொர்க்கா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.